அப்படின்னு பார்த்தோம்னா பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது. அந்த கவர்மெண்ட் வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமை வந்து ஹோமியோபதி கேம்ப் போடுறாங்க. ஸோ வாங்க அதை விசிட் பண்ணிட்டு போகலாம். எப்படி இன்னொரு முக்கியமான ஆளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் நம்ம கேங்கில். அது வந்து சவுண்ட் ஹீலர். ஏன்னா அண்ணா சொல்லுங்கண்ணா, சவுண்ட் ஹீலிங் ஜேர்னி எப்படி போயிட்டுருக்கு? சவுண்ட் ஹீலிங்கில் ஜேர்னி எல்லாம் நல்லா போயிட்டுருக்கு. ஒரு செஷன் கூட ரீசெண்டாக எடுத்தோம். இப்போ ஓகே, இந்த சார் தான் நடத்தினார். அப்படியே நைஸாக கைண்டு பண்ணிட்டு போகிறாரு. ஆழ்நிலை தியானத்தில் வந்து சவுண்ட் ஹீலிங் வந்து நிறையா அசிஸ்ட் பண்ணுது இப்போதைக்கு. எல்லாம் வந்து டீப் ட்ரான்ஸுக்கு போகிறதுக்கு. அதனால் கோயிங் ஆன் குட். இப்போ வந்து என்ன ஹர்ட்ஸ், எந்த ஃப்ரீக்வன்சி, என்ன குணப்படுத்துது, அந்த மாதிரி குணப்படுத்துது. இப்போ மூணுலாம் இருந்தால் வந்து லுனாட்டிக்கு மரகைண்டு போனால் எல்லாம் பைத்தியம் பிடிச்சி போயிடும்ல. 3 ஷிப் வச்சா சரியாகும். ஜூபிட்டர் ஹார்ட்டுக்கு இந்த மாதிரி ஒன்று ஒரு டூல் இருக்குல்ல, அதெல்லாம் ரைட் அப் பண்ண சொல்லியிருக்காரு. இப்போ பிரகாஷ் சின்னதாக ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பேம்ப்ளெட் போடுற மாதிரி போட்டு கொடுக்கலான்னு பார்ப்போம். நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன் இப்போ தான். அடுத்து நான் உங்களோட ஸ்டடீஸ் அடுத்து என்ன போயிட்டு இருக்கு? சவுண்ட் ஹீலிங்கில் ஃப்ரீக்வன்சி பேஸ்டு மெடிசின். ஃப்ரீக்வன்சி பேஸ்டு மெடிசின் என்ன ஃப்ரீக்வன்சி இருக்கோ அந்த ஃப்ரீக்வன்சியை ப்ளே பண்ணால் அந்த மெடிசனோட இம்பாக்ட் வந்து ப்ளே ஆகும் வர மாதிரி. ஓகே, அதான் ரிசர்ச். இப்போ அதுதான் ரிசர்ச் போயிட்டு அண்ணனை போய் தனியாகவே. ஆனால் ஆக்சுவலாக வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு யோசித்தேன். பட் ஆனால் கொஞ்சம் ஷையான ஆள். ஏன்னா மாட்ட மாட்டாங்க வீட்டுக்கெலாம் போகலாம். இன்னொரு நாள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனோம் பேசுவோம். ஓகேண்ணா. இவர் தான் வந்து ரொம்ப ப்ரிப்பேர்டு ஸ்காலர்டு ஸ்பீச் வந்து இவர் தான். ஓகே, இன்னொரு நாள் வந்து டீட்டெயிலாக சந்திப்போம். ஓகே அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்ப்பா. நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? ஹோமியோபதி கேம்ப்னு சொன்னாங்க. ஸோ நானும் வந்திருக்கேன் அவங்களோட பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே மக்களுக்காக என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? இங்கே வந்து ஹோமியோபதி இலவசமாக இங்கே வந்து மக்களுக்காக மருத்துவம் பார்க்குது. எல்லா நோய்களுமே இங்கே ஹோமியோபதியால் தீர்க்க முடியும். அது இல்லாமல் ஹோமியோபதியை பற்றியான விழிப்புணர்வு மக்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம அதை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு எளிமையாக கொண்டு போய் சேர்க்கணும்ல. அதுக்காக தான் அதை இலவச மருத்துவ முகாமை தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். அது பைந்தமிழ் அறக்கட்டளை மூலமாக இந்த மருத்துவ சேவையை நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். ஓகே, அப்படியே சுற்றி பார்க்கலாமா? பாருங்கள். ஓகே, அதாவது முன்னாடி வந்து நோயாளிகளை பற்றி அவங்களுடைய பெயர்களை வந்து குறித்து அவங்க உள்ளே வந்து அனுப்புவாங்க. ஒவ்வொரு நோயாளிக்குமே அவங்களுடைய உடல் குறிகள், மனக்குறிகள், அவங்களுடைய நோயோட எல்லா நோய்களையுமே முழுமையாக எழுதி அதை கணக்கெடுத்து அவங்க ஒட்டுமொத்த முழுமைக்குமான நோய்க்கு ஆராய்ச்சி அதுக்கு சரியான மருந்தை தேர்வு பண்ணி நம்ம கொடுக்கணும். ஓகே, அதற்காக தான் இவ்வளோ பேர் உட்காந்து அதை ஒவ்வொருத்தருடைய நோய்க்குடைய குறிப்புகளையும் எழுதி அதுக்கான ஒத்த மருந்து நம்ம தேர்ந்தெடுக்க. ஓகே, அனைவருக்கும் வணக்கம். தஞ்சாவூர் பைந்தமிழ் அறக்கட்டளையின் சார்பாக தஞ்சாவூர் பைந்தமிழ் ஹோமியோபதி மருத்துவமனையுடன் இணைந்து ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் இலவச ஹோமியோபதி மருத்துவ முகாம் நடைபெறுகிறது. இது தொடர்ச்சியாக கடந்த ஓராண்டு காலமாக கிட்டத்தட்ட 45 ஞாயிற்றுக்கிழமையாக தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. தஞ்சாவூர் மாநகராட்சியின் மேயர் மாண்புமிகு திரு சன் ராமநாதன் அவர்களின் அனுமதியுடனும் தஞ்சாவூர் மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் திரு வடிவேல் அவர்களின் ஒத்துழைப்புடனும் இந்த வளாகத்தில் நம்ம தொடர்ச்சியாக முகாம் நடத்திட்டு இருக்கோம். ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமையும் நடைபெறும் இந்த முகாமில் குறைந்தபட்சம் 50 நபர்களிலிருந்து அதிகபட்சம் 100 நபர்கள் வரையும் பயன்பெற்றிருக்கிறார்கள். இந்த முகாமில் நீங்கள் கலந்து கொள்ள வேண்டுமானால் காலையில் 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் இந்த மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் நடைபெறுகிறது. உங்கள் உடலில் உள்ள மனதில் உள்ள அனைத்து நோய்களுக்கும் முழுமையான மருத்துவம் முற்றிலும் இலவசமாக அளிக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்கு தெரிந்தவர்களையும் நீங்கள் அழைத்து வரலாம், உங்கள் குடும்ப நண்பர்களையும் அழைத்து வரலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 9 மணி முதல் 12 மணி வரை இந்த முகாம் நடைபெறுகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். ஒரு ஹாய் மக்களுக்கு. ஹாய்.